கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமா இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 37:4. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளச் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளச் செய்வார். அன்பார்ந்தவர்களே, மனிதனோட முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்குறேன். இந்த இதயத்தில் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் வேண்டுறதை அருளச் செய்வார். காரணம், அவர் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இரு என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஆத்துமாவில் எதை விரும்பி, இந்த ஆத்துமாவில் எதை நினச்சி, இந்த ஆத்துமாவில் எதை தியானம் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியத்தை அவர் கொடுப்பதுக்கு நல்லவராக இருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் அப்படின்னா உன் இருதயத்தில் வேண்டுற ஜெபம். இப்போ நீங்கள் வெளியே ஒரு சர்ச்சிலையோ வீட்டுக்குள்ளேயோ ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், நாட்டுக்காக ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அந்த ஜெபம் கேட்கும். ஆனால் அந்த ஜெபம் அது எல்லாத்துக்கும் ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் உங்களுடைய பர்சனல் ஜெபம், உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான ஜெபம் இருதயத்துக்குள்ளிருந்து நீங்கள் கேட்கும்போது அதை உனக்கு அருள செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிற கர்த்தர், நீங்கள் இதயத்தில் ஜெபித்து பாருங்கள், இதயத்தில் துதித்து பாருங்கள், இருதயத்தில் ஆராதித்து பாருங்கள். கர்த்தர் இதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேற்ற போறார். உங்கள் இருதயம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் அவரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாக்கி நியாய தீர்ப்புகளையும் நினைத்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, என் தகப்பன் இயேசு கொடுக்க நல்லவராய் வல்லவராக இருக்கிறார். உங்கள் இதயத்தில் நினைங்க, உங்கள் இதயத்தில் தியானம் பண்ணுங்க, இதயத்தில் பேசுங்க, இதயத்தில் பாடுங்க, இதயத்தில் ஆராதிங்க. உங்கள் இதயத்தின் நினைவுகளை அறிந்து கர்த்தர் உங்களுக்கு வேண்டுதலை அருள செய்ய போகிறார். இந்த நாள் நீங்கள் போகும்போதும், நீங்கள் வரும்போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும் இதயத்தில் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க, அவரை நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க, அவருக்கு மையம் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன் கரம் பிடித்து நடத்துவாராம், கண்மலை மேலே நிறுத்துவாராம். இந்த நாளிலே உன் கரத்தை நான் பிடிச்சிட்டேன், உன்னை கண்மலையில் நிறுத்த போகிறேன், தேய்க்காது என்றவர் சொல்கிறார். தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை தேற்றுறீங்க. உங்களுடைய கிருபையும் பலனும் பிள்ளைகளோடு இருக்கட்டும், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.